ஒரு சிறிய அன்பான செயல் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்றால் நம்புவீர்களா? ஒரு சுனேமிய பெண் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை கவனித்தாள். அவர் பரிசுத்தவான் என்று அவள் உணர்ந்தாள். அவள் தன் புருஷனிடம், இவர் தேவனுடைய பரிசுத்த மனிதர், அவருக்காக ஒரு சிறிய அறை கட்டுவோம் என்றாள். ஒரு நாள் எலிசா அங்கே வந்து அந்த அறையில் தங்கி ஓய்வெடுத்தார். எலிசா அவர் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை அழைத்து, அந்த பெண்ணை அழைத்து வா என்றார். உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா கேட்டபோது அவள் எதையும் கேட்கவில்லை. அவள் எதையும் கேட்காமல் அமைதியாக நின்றாள். ஆனால் அவளுடைய உள்ளத்தின் ஆசையை தேவன் மறக்கவில்லை. அப்பொழுது கேயாசி மெதுவாக, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் வயதானவர் என்று சொன்னான். அப்பொழுது எலிசா அவளை நோக்கி அதிகாரத்தோடு சொன்னார், ஒரு ஆண்டுக்குள் நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அதை கேட்டவுடன் அவள் அதிர்ச்சியுடன், என் ஆண்டவரே, அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். தேவனுடைய வார்த்தை வீணாகவில்லை. காலம் வந்தபோது அந்த பெண் கர்ப்பம் தரித்து ஒரு அழகான குமாரனை பெற்றாள். அவள் கைகளில் இருந்தது ஒரு குழந்தை மட்டுமல்ல, தேவன் கொடுத்த அதிசய ஆசீர்வாதம். அவள் எதையும் கேட்கவில்லை, ஆனால் தேவன் அவளுடைய இதயத்தை அறிந்தார்.